விஜய் சார் அவர் பார்க்குறாரு. இந்த சீஃப் மினிஸ்டர்ஷிப் வந்து கைவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கு சில ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா மறைமுகமாக அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரு. விஜய் சாருக்கு அந்த மாதிரி ஒரு ஆளுமை இருக்குது. அவர் வந்து வரக்கூடிய ஐடியா வந்து தமிழகத்தின் பிரைம் ஃபோர்ஸாக கண்டிப்பாக அதை வந்து தவற விட போகிறது கிடையாது தாவேக்கா. அந்த மாதிரியான தவறுகளை தாவேக்கா ஒருபொழுதும் செய்யாது. அது எல்லாத்தையும் விட முக்கியம், நீங்கள் எதுக்கு சொன்னீங்கன்னோ பாஜக கூட்டணிக்குள்ளே தாவேக்கா போயிடக்கூடாதுன்ற அக்கறை நீங்கள் சொன்னீங்களோ எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட கேரிஷ்மா என்ன, கட்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றது. அதை ஏற்றுக்கிறதும் இல்லை அதை வந்து உரைக்கிறதும் தான் வந்து ஒரு சின்ன ரிசர்வ்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் வந்து சூர்யாவை பற்றிலாம் கூட சொன்னார், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஆசான் வேறு, மென்டார் வேறு, அண்ணனும் அப்பாவும் வேறு. இந்த குழந்தைங்க அவர் அண்ணனாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. எங்களுக்கு ஒரு தாய்மாராக பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. எங்கள் வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு வாஞ்சியோட ஒரு குழந்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும், அதில் ஆசையும் இருக்கும், அதே சமயத்தில் ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு. அப்படி தான் நாங்கள் வந்து விஜய் சாரை பார்க்குறோம். எங்களுக்கு அதில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லை. சதுரி கிடக்குது. அவங்களுடைய எதிர்ப்பு வாக்கெல்லாம் திமுக கூட்டணி ஒரு சேர கன்சாலிடேட் பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. பட் இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள, இந்த செட் டேட் வர்றதுக்குள்ள இங்கே ஒரு கன்சாலிடேஷன் வந்துடும். விஜய் மேல் ஏறி வந்துடுவார். விஜய் மக்களுடைய மொத்த அட்டென்ஷனும் பெற்றுடுவார். அதிமுக கூட ஒரு கூட்டணி அமைஞ்சிடும். கூட்டணி கணக்குகள் மாறிடும். பாமக ஒரு சுமூகம் வந்தோ வராமலோ ஒரு கூட்டணிக்குள்ள வந்துடுவாங்க. தேமுதிக தாவேக கூட வந்துடுவாங்க. வெறும் எலெக்ஷனுக்காக ஒன்று சேரணுன்ற போது தான் அந்த கூட்டணியே. அது எலெக்ஷனுக்கு தான் போனோம். 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னாவே பயணிப்பீங்களா? எதுக்கு இங்கே கூட்டணி வச்சிருக்கீங்க? தனித்தனியாக கலைச்சு ஒரே கட்சியாக சேர்ந்துருங்க, கேண்டிடேட் போடுங்க. எனக்கு டபுள் டிஜிட்டில் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்றதான் வந்து அமித்ஷா வந்து நயனாருக்கும் வந்து அண்ணாமலைக்கும் கொடுத்த டாஸ்க்னு சொல்கிறாங்க. நயனாருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா வந்து இந்த தொகுதிகளை நீங்கள் அதிமுக கிட்ட கேட்டு பெறணும், நிர்வாகிகளை போட்டு வேலை செய்யணும். அண்ணாமலை வந்து பிரச்சார குழு தலைவராக அவர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து ஒரு மக்கள் கூட்டத்தை ரெடி பண்ணியிருக்காரு, இளைஞர்களை. அவங்கள வச்சு இந்த சீட்ஸ் எல்லாம் கேபிடலைஸ் பண்ணி நீ இறங்கி உன்னோட பிரச்சாரத்தை நீ வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனந்தஜித் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இப்போ சமீபத்தில் பிரபல செய்தி தொலைக்காட்சிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கார். ஸோ திமுக கூட்டணியிலே இருந்தாலும் விஜய்க்கு முதலமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த புரிதலை எப்படி பார்க்குறது? திருமாவளவன் வந்து ரொம்ப ஒரு மெச்சூர்டான சார்பில்லாத ஒரு அரசியல்வாதி. என்னதான் வந்து ஒரு கூட்டணியில் இருந்தாலுமே வந்து எது சரியோ அது பக்கம் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக நான் வந்து திருமாவளவன் எப்பயுமே பார்க்கறதுண்டு. அந்த வகையில் அவர் வந்து விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர்ஷிப் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷிப்னா கட்டுமரம் அது அந்த கட்டுமரம் இல்லை, அதாவது வந்து அந்த முதல்வருக்குரிய தகுதி உடையவர்களில் விஜய் சாரை அவர் பார்க்குறாரு. இந்த சீஃப் மினிஸ்டர்ஷிப் வந்து கைவிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கு சில ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா மறைமுகமாக அவரை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரு. விஜய் சாருக்கு அந்த மாதிரி ஒரு ஆளுமை இருக்குது. அவர் வந்து வரக்கூடிய ஐடியா வந்து தமிழகத்தின் பிரைம் ஃபோர்ஸாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டியாக வரைகிறாரு. அதுக்கு எல்லா தகுதியும் தாத்பரியமும் தாவேக்காக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஜய் சார் வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னர், அவர் தம்பி மாதிரி ஒரு நினைவில் அவர் இந்த மாதிரி சில தவறுகளை செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருவேளை அந்த தவறுகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா அவருக்கு அந்த வாய்ப்புகள் குறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ திருமாவளவன் இதை அங்கீகரித்ததுக்கும் இதை வெளியில் சொன்னதும் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா விஜய் சார் அந்த ஒரு கரிஷ்மாவில் தான் வந்து நிற்கிறாரு. எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து தமிழகத்தோட பிரைம் ஃபோர்ஸ், நாளைய வருங்கால முதல்வர் அப்படின்னு. ஆனால் அதை ஒத்துக்கிடாமல் அது மாதிரி ஒரு விஷயத்த பேசாமல் ஊன்னாம அப்படியே கடந்து போகிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல திருமாவளவன் சொன்ன வார்த்தையை வந்து ரொம்ப வரவேற்கிறோம். கண்டிப்பாக அதை வந்து தவற விட போகிறது கிடையாது தாவேக்கா. அந்த மாதிரியான தவறுகளை தாவேக்கா ஒருபொழுதும் செய்யாது. அது எல்லாத்தையும் விட முக்கியம், நீங்கள் எதுக்கு சொன்னீங்கன்னோ பாஜக கூட்டணிக்குள்ளே தாவேக்கா போயிடக்கூடாதுன்ற அக்கறை நீங்கள் சொன்னீங்களோ அதை விட தெளிவாக தாவேக்கா வந்து பாஜக வந்து கொள்கை எதிரியாக வச்சுருக்காங்க. அரசியல் எதிரி கூட மாறும், கொள்கை எதிரி மாறாது. அதனால் அந்த ஒரு அச்சம் தேவை கிடையாது. இருந்தாலும் இந்த வாழ்த்தா பார்க்குறேன் சொன்ன திருமாவளவனுக்கு நன்றி. அரசியல் எதிரி மாறிடும். ஆமாங்க. இன்னைக்கு வந்து நான் இன்னொருத்துல கூட சொல்லியிருந்தேன். இப்போ இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, தாவேக்கா திமுக எடுத்து அரசியல் பண்ணுறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஃபியூச்சரில் ஏதோ ஒரு வாட்டி வந்து அதிமுக வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, அன்றைக்கி தாவேக்கா எதிர்கட்சினா அன்றைக்கி அரசியல் எதிரி வந்து அதிமுகவாக இருப்பாங்க.
இல்லை தாவேக்கு ஆளும் கட்சியாக இருந்தால் அரசியல் எதிரி வந்து அதிமுகவாக இருப்பாங்க. அன்னைக்கு திமுகவை குறை சொல்ல முடியாது. நம்ம என்ன பிரதமர் மோடியா 60 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு பண்டிட் நேருவையும் இந்திரா காந்தியும் குறை சொல்கிறதுக்கு? அன்னைக்கு ஆட்சியில் இருக்கவங்கள தான் வந்து அரசியல் எதிராக பார்க்க முடியும், அது தனி. ஆனால் கொள்கை எதிரின்றது வந்து நான் என் கட்சி இந்த கொள்கையின் அடிப்படையில் கொண்டு வரேன், என் மக்களுக்கான கொள்கை இது, அந்த கொள்கைக்கு நேர் எதிர் சித்தாந்தமாக வேற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது மாறாது இல்லையா? நாளைக்கு பாஜக வந்து அவங்க கொள்கையை மாற்றிக்க முடியாது. ஸோ இது என்னைக்குமே வந்து இவங்க 2 பேரும் வந்து ஆர்க் எனிமிஸாக தான் இருப்பாங்கன்றது தான் புரியுது. திருமாவளவன் அவர்கள் உணர்ந்த அந்த விஷயத்தை திமுக உணர்ந்துருச்சா, இல்லை உணர ஆரம்பிச்சிருச்சா, இல்லை உணர்ந்தும் உணராத மாதிரி இருக்காங்களா, எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் விஷயம் வந்து இது எல்லாரும் உணர்ந்துட்டாங்க ப்ரோ. நீங்கள் வந்து திருமாண்ணனா, ஸ்டாலின் சாரா, இல்லை உதயநிதியா, எடப்பாடியாரன்ற கேள்வியெல்லாம் இல்லை. எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாரோட கேரிஷ்மா என்ன, கட்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றது. அதை ஏற்றுக்கிறதும் இல்லை அதை வந்து உரைக்கிறதும் தான் வந்து ஒரு சின்ன ரிசர்வ்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து போட்டியாளர் இல்லைங்களா, அதை சொல்கிறதுக்கு மனம் வராது. அது அவ்வளோதான். ஏன்னா எல்லாருமா அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்ன அண்ணாவோட மனசு எல்லாருக்கும் வந்துடும், வராது. இவங்கெல்லாம் 2வது அண்ணா 3வது பெரியார்னு சொல்லிக்கிட்டாலும் அது கிடையாது இல்லையா? அதனால் அந்த மனசு வராது. போட்டியாளர். ஆனால் அவங்க மனசுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ்க்கும் தெரியும் அவர் யார், எதை நோக்கி வந்திருக்காரு, என்ன வேகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு. அவரோட வேகத்தை நீங்கள் எதுவும் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய வேகத்தையும் மக்களுக்கான செயல்பாடுகளையும் கூட்டுறது மட்டும்தான் நல்ல ஒரு ஜனநாயக அரசியலாக இருக்கும் அப்படின்றது தான் தாவேக்கும் எதிர்பார்க்குது, நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஓகே, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அந்த எதிர்பார்ப்பு ஏடா கூடமாக ஆயிடுது, சில நேரங்களில் ஏடா கூடமாக ஆயிடுது. அப்படின்னா இப்போ சமீபத்தில் வேல்முருகன் அவர்களுடைய விமர்சனம் பற்றி நம்மளாம் வந்து நிறையா வந்து பேசியிருக்கோம். அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற விதமாக மாணவியே வந்து அந்த மேடையில் வந்து பேசினது அப்படிங்கிறது வந்து எப்படி? ஆக்சுவலி இது வந்து ஒரு தொடர்ச்சியாக பார்க்குறேன். ஏன்னா வந்து தாவேக்கா தொண்டர்களை தாண்டி பொதுமக்களை தாண்டி மற்ற கட்சியினர் கூட வேல்முருகன் அவர்களை வந்து சாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போச்சு. ஏன்னா அப்படி ஒரு சொல்லாடலாம் அது அமைஞ்சு போச்சு. அவருடைய அரசியல் ஸ்டேச்சருக்கே அது நல்லா இல்லை, கிட்டத்தட்ட அவரோட அரசியல் ஸ்டேச்சர் இறங்கின மாதிரி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. இன்னைக்கு எல்லாருமே எள்ளி நாகையாடக்கூடிய நிலைமைக்கு வாழ்வுரிமை கட்சி வந்துடுச்சு அப்படின்றது ஒரு வருந்தக்குரிய உண்மை. இப்போ என்ன ஆயிடுச்சு, அடுத்த கட்டமாக என்ன ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு, நான் விஜய் சாரை சொல்லவே இல்லையே, நான் வேற இன்ஸ்டா பிரபலத்தை சொன்னேன், அவங்க இப்படி பண்ணுறாங்க. என் கேள்வி என்னன்னா, நாங்கள் வந்து நீங்கள் விஜய் சாரை சொன்னால் மட்டும்லாம் கேட்க மாட்டோம், தமிழகத்தில் இருக்கிற எங்கள் தங்கைமார்கள், அக்காமார்கள், எங்களுடைய தாய்மார்கள் நீங்கள் சொன்னாவே நாங்கள் கேட்போம். அது எவன் அந்த இன்ஸ்டா பிரபலம், அவன் பேர் ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்கள் ஆளும் கட்சியோட கூட்டணியில் தானே இருக்கிறீங்க, அப்படி தானே கேஸ் கொடுங்க, அந்த இன்ஸ்டா பிரபலத்துக்கு உள்ளே போடுங்க. இல்லை விஜய் சாரை தான் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் இப்போ மறைச்சி பேசுறதா இருந்தால் மன்னிப்பு கோருங்க. நீங்கள் பேசிட்டீங்க, தப்பு, எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க, அப்போ அதுக்கு மன்னிப்பு கோருங்க. மாட்டீங்க அப்படின்னா ஓகே, நாங்கள் போக்சோல கேஸ் கொடுத்துருக்கோம், போக்சோ அதை ஏற்றுக்குச்சு. போக்சோ சட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு கேஸ் முகாந்திரம் இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா எம்எல்ஏ எம்பிகளுக்கு பதவியே ஆபத்துக்கு வரும். அந்த குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆகும் பட்சத்தில் வருங்க அடுத்த தேர்தலில் ஒரு போட்டியிட முடியாத நிலைமை கூட வரும். ஸோ அந்த நிலைமைக்கு கொண்டு போகணுமா அப்படின்றது நீங்கள் தான் யோசிக்கணும். இதை சுமூகமாக தீர்க்கணும். இப்போ வந்து நான் பண்ணவே மாட்டேன், நான் அப்படி தான் பேசுனேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ நான் அப்படி பேசலையே, அவரை பேசலையேன்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதோட ஒரு வெளிப்பாடு தான் ஒரு சின்ன குழந்தை ஸ்டேஜில் சொல்லுது, நாங்கள் வந்து இவரை வந்து ஒரு ஆசானை மட்டும் பார்க்கல, அண்ணனா அப்பாவா உயிரில் கலந்த உறவாக பார்க்குறோம், எங்களுக்கு இது எப்படி அசிங்கமாக இருக்கும், எப்படி தப்பாக இருக்கும், உங்கள் பார்வை சரியில்லை அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறது. இது தமிழகமே சொல்லும் வார்த்தை, அந்த குழந்தையின் முகத்தில் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. இதுக்கு நடுவில் வந்து சூர்யாவை பற்றிலாம் கூட சொன்னாருமே, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஆசான் வேற, மென்டார் வேற, அண்ணனும் அப்பாவும் வேற. இந்த குழந்தைங்க ஒரு அண்ணனாவும் அப்பாவும் பார்க்குறாங்க. அது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா இது இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து வரக்கூடிய விஷயம். அது உணர்ச்சி பூர்வமாக இருக்கவங்களுக்கு தான். ஓகே, இப்போது டிஎம்கேவினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி பார்க்குறது? தேர்தலுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்க வர்றதை பார்த்துட்டு திமுகவினுடைய எதிர்ப்பு சிந்தாந்தங்களில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களே இன்னைக்கு தேர்தல் வச்சா டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி உடையும், கூட்டணிக்குள்ள பல மனஸ்தாபங்கள், உதயநிதிக்கும் முதல்வர் அவர்களுக்குமே உண்டான உறவு வந்து சரியாக இல்லை. எது சொன்னாலுமே அவங்களுடைய பாதை, தேர்தலுக்கு உண்டான பாதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீராக தான் போயிட்டுருக்கு. இப்போட சேலமுக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து போயிருக்காங்க. எப்படி பார்க்குறது டிஎம்கே 2026லேயும் டிஎம்கேவா எப்படி, என்ன அதை பற்றின சில விஷயங்கள் பகிர்ந்துக்காங்க. டு ஸ்டார்ட் வித், எனக்கு ஜோசியம் தெரியாது. 2026 நடக்க போகிறத நம்ம டைம் மிஷின் வச்சு பார்த்துட்டு சொல்ல முடியாது. அது மக்கள் தீர்ப்பு, அதுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு ஒரு சில கணிப்பு இருக்கும். ஐம் கமிங் தேர். பாயிண்ட் என்னன்னா, இது எல்லாமே வந்து திமுகவை ப்ளீஸ் பண்ணும் விதமான பேச்சுக்களாக தான் நான் பார்க்குறேன். முதல் விஷயம், திமுக ஒரு பேச்சுக்கே சொல்கிறேனே, இன்னைக்கு வச்சா திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு ஆட்சி அமைச்சு 4 வருஷம் தாண்டியாச்சு, 4.5 வருஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்.
தாவேக்கான்னு ஒரு எதிர் சக்தி ஒன்று வந்து நிற்குது. அதிமுக பாஜக நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு அமித்ஷா மேடையில் கர்ஜிக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது திமுக நியாயத்துக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஸ்னாப் போல்ஸ் போய் டக்குன்னு இந்த எலெக்ஷன் நடத்தி அவங்க தானே ஜெயிக்க போகிறாங்க நல்ல ரிப்போர்ட் சொல்லுது, ஜெயிச்சிடலாமே, இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமே. ஏன் அதை பண்ண மாட்டோம்? பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டோம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வைக்கிறது அப்படிங்கிறது முறையான ஒரு விஷயம். பண்ணதே இல்லைல்ல யாரும். இங்கே ஸ்னாப் போல்ஸ்ன்றது இந்த கட்சியோட விஷயங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சியை முடிக்கிறோம், திரும்ப நாங்கள் போகிறோன்றதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. போய் கவர்னர்கிட்ட ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு அவங்க போல்ஸ் போகலாம். 3 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்க கூட அவங்க கேட்கலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வச்சா ஜெயிச்சிருங்கல்ல, வைங்களேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருமே இந்த அரசியல் விமர்சகர்ன்றவங்க ஒரு நரேட்டிவ், ஒரு கதையை உற்பத்தி பண்ணி அந்த கதையை மக்கள் மத்தியில் நம்ப வைக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்கக்கூடியவங்க. இவங்க என்ன கதையை வைக்கிறாங்க? நீங்கள் சொன்ன எதிர் சித்தாந்தங்கள் கூட என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னைக்கு அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு, அதிமுக கன்சாலிடேட்டடாக இல்லை, சின்னம் கையில் இல்லை, ஒன்று. ரெண்டாவது, தாவேக்கா இன்னும் கள வேலையை ஆரம்பிக்கல, பிரச்சாரம் பண்ணலை, பாஜகவில் தலைமை இல்லை, இப்போது பாஜகவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, எதிரில் இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் தான். அதே மாதிரி நாம் தமிழருக்கு வந்து இன்னும் ஃபுல்லஸ்ட்டாக திமுக வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துக்கு அவர் வந்து நிற்கல. ஏன்னா அது வந்து இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலே பார்த்தோம், யாருமே இல்லாமல் கூட அவங்களால வந்து டெபாசிட் வாங்க முடியல, 16% கிட்ட வந்து நின்றுடுச்சு. அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு கன்சாலிடேட்டாக இல்லை. என்னதான் ஒரு ஆன்டி இன்குமென்ஸ் இருந்தாலும் அதை கன்சாலிடேட் பண்ண எதிரில் ஆகல, சதுரி கிடக்குது. அவங்களுடைய எதிர்ப்பு வாக்கெல்லாம் திமுக கூட்டணி ஒரு சேர கன்சாலிடேட் பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. பட் இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ள, இந்த செட் டேட் வர்றதுக்குள்ள இங்கே ஒரு கன்சாலிடேஷன் வந்துடும். விஜய் மேல் ஏறி வந்துடுவார், விஜய் மக்களுடைய மொத்த அட்டென்ஷனும் பெற்றுடுவார், அதிமுக கூட ஒரு கூட்டணி அமைஞ்சிடும், கூட்டணி கணக்குகள் மாறிடும், பாமக ஒரு சுமூகம் வந்தோ வராமலோ ஒரு கூட்டணிக்குள்ள வந்துடுவாங்க, தேமுதிக தாவேக கூட வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கணக்குகள் நிறைவேறும் பட்சத்தில் இந்த தோல்வி வரும். அதாவது நாளைக்கு இவங்க தோத்துருவாங்கன்றத இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மனசு கோணாம சொல்றது தான் இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது. அப்பெல்லாம் இன்னைக்கு வச்சா ஜெயிக்க மாட்டாங்க, இன்னைக்கு யாரும் வைக்கவும் மாட்டாங்க. அப்படி வாய்ப்பு இருந்தால் திமுக வைக்கலாம், வச்சு ஜெயிச்சுக்கலாம். அப்போ அந்த காம்படிஷன் தள்ளி போட்டுடலாம், அந்த 2030 வரைக்கும் தள்ளி போட்டுடலாம். ஏன் தள்ளி போட மாட்டேறீங்க? அதெல்லாம் உண்மை இல்லை, இது நிறைய நரேஷன் செட்டிங் தான். இதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஓகே, நரேஷன் செட்டிங்காக இருந்தாலும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கலாமா? அதாவது நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, பொய்யா இருந்தாலும் ஒரு உண்மை இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. உண்மையா எதுவுமே நடக்கலையே அந்த கூட்டணியில ஒரு விரிசல். அததாங்க நாங்களும் சொல்றோம், தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நடக்கலையே, அதனாலதான் தாவேக்கா வரணும். கூட்டணி பத்தி கேக்குறேன், கூட்டணி பத்தி கேக்குறீங்க, நீங்க தேர்தல் பத்தி சொல்றீங்க. கூட்டணியே தேர்தலுக்காக தான் பிரதர். இப்ப எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே கொள்கையே, எனக்கு உங்களுக்கு ஒரே கொள்கை அப்படின்னா, நம்மளுடைய சரத்குமார் மாதிரி கட்சியை கழிச்சிட்டு போய் சமத்துவ மக்கள் கட்சி கழிச்சிட்டு பாஜக கூட சேர்ந்துட்டு அமைதியா உட்காந்துக்கலாம். கூட்டணி வேற, எங்க கொள்கை வேற, நாங்க அரசியல் பண்ண வந்த காரணம் வேற, என்னுடைய தொண்டர்படை வேற, நான் வளர்த்த விதம் வேறன்னு போது தான், வெறும் எலெக்ஷனுக்காக ஒன்று சேரணுன்ற போது தான் அந்த கூட்டணியே. அது எலெக்ஷனுக்கு தான் போனோம். 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னாவே பயணிப்பீங்களா? எதுக்கு இங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? தனித்தனியா கழிச்சு ஒரே கட்சியா சேர்ந்துருங்க. அப்படித்தான் வட மாவட்டத்தில் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அவர் வடமண்டல தலைவராக போட்டுருங்க. அப்படி பண்ணுங்க. எதுக்கு சார் அதை கூட்டணியாவே வச்சுட்டு கிமிக் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிதான் நான் கேட்பேன். கூட்டணி ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படின்னா திமுக கூட்டணி உடையலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். திரும்ப அண்ணன் இப்போ எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்க போறாரு. பாமகக்கும் தேமுதிகக்கும் ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் ஓபன் பண்ணி விட்டுருக்காரு முதல்வர். பாஜகவோட நிர்பந்தத்திலிருந்து பாமக வெளியில வரணும்னாக்கா எங்க வேற இடம் இருக்கு? இவங்க கூட்டணி கணக்குப்படி அவங்க தாவேக்காக்கு போற வாய்ப்பு இருக்குன்னு அவர் ராமதாஸ் அவரே அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சியில் உள்ள வரும்னா சீட் ஷேரிங் இன்னும் குறையும். அதை திரும்ப அண்ணன் ஏத்துப்பாரா? கம்யூனிஸ்டுகள் வந்து ஆல்ரெடி வந்து நாங்களும் அதிகமாக கேட்க போறோம்னு சொல்றாங்க. மதிமுகவுக்கு வழக்கமாக கொடுக்கப்பட்டிருந்த ராஜ்யசபா சீட் இந்த வாட்டி மறுக்கப்பட்டிருக்கு. வைகோ அவர்களோ துரை வைகோ வந்து கோவத்திலயோ அதிருப்தியிலோ இல்ல, அவங்க வேற கூட்டணிக்கு எத்தனிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டணிகள் வந்து மொத்தமா ஈக்குவேஷன் மாறுதுன்னா ராகுல் காந்தி யோசிக்க மாட்டாரா? ஏன் நம்ம வந்து தமிழகத்தில் பாஜக காங்கிரஸை வளர்க்கலாமே, தாவேக கூட கூட்டணி வச்சோம்னா காங்கிரஸை வளர்க்கறதுக்கும் தாவேக ஒரு பக்கம் வளரும், காங்கிரஸ் ஒரு பக்கம் வளரும். தமிழகத்தில் ஏன் காங்கிரஸ் வெறும் கூட்டணி கட்சியாவே 10 சீட்டோட இருக்குதுன்ற ஒரு எண்ண நிலைப்பாடு வந்ததுன்னா மாறாதா? எதுவும் இங்க அப்படியே வந்து சீல் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிலாம் வைக்கல. எப்ப வேணா எது வேணா மாறும். அதுக்கான காலம் கனியணும். அந்த தெளிவு தாவேக்கா மாதிரி ஒரு கட்சிக்கு இருக்கு. எலெக்ஷன் அப்போ கூட்டணி பேசிக்கலாம், அதுக்கு முன்னாடி கட்சியோட செயல்பாடுகள் பார்க்கலான்னு. ஸோ தேர் ஆர் டேஸ் டு கம், மெனி மிராக்கிள்ஸ் டு ஹேப்பன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. இல்ல 100 தொகுதிகள் கிட்ட கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த 3 டிஜிட் நம்பர்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதற்கு முன்னாடி வந்து பேசியிருக்கோம். 78 பாசிபிளா? 78 இல்ல 100 தான் அவங்க கேட்கறாங்க அப்படின்றது 3 டிஜிட். அது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 100 மார்க்குக்கு ட்ரை பண்ணா ஒரு 80 மார்க் 70 மார்க் எடுப்பேன், அந்த கணக்கா? இல்லை 100க்கு ட்ரை பண்ணி 78 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை கேட்பதே 78 தானா? அதாவது வந்து இப்போ அமித்ஷா வந்திருந்தார் இல்லைங்களா மதுரைக்கு, அவர் இவங்களுக்கு கொடுத்துட்டு போன டாஸ்க் ஒன்று என்னன்னா வந்து, தமிழகத்தில் இப்போ 2024 தேர்தலில் பல இடங்களில் வந்து 2ஆம் இடத்துக்குலாம் வந்து பாஜக கூட்டணி வந்தாங்க.
அந்த ஒரு கூட்டணி வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி சீட் இஸ் ஈக்குவல் டு ரஃப்லி 6 எம்எல்ஏ சீட்டு வரும். அப்போ வந்து 6 எம்எல்ஏ சீட்டில் இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஒரு மொத்த தொகுதியில் முன்னிலை வராமல் இருந்தால் கூட அந்த எம்எல்ஏ தொகுதிகள் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில பூத்தில் வந்து பாஜக முன்னிலை வகுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சு இது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளே ஈக்குவேட் பண்ணும்போது தமிழகத்துக்குள்ள நீங்கள் பல தொகுதிகளில் 2ஆம் இடத்துக்கும் 1-2 தொகுதியில் முதலிடத்துக்கும் கூட வந்து டஃப் கொடுத்துருக்கீங்க. அந்த தொகுதிகளை கார்னர் பண்ணி அதை கேபிட்டலைஸ் பண்ணி அதை வாங்கி ஒர்க் பண்ணி கேண்டிடேட் போடுங்க. எனக்கு டபுள் டிஜிட்டில் நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும் அப்படின்றதான் வந்து அமித்ஷா வந்து நயனாருக்கும் வந்து அண்ணாமலைக்கும் கொடுத்த டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. நயனாருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா வந்து இந்த தொகுதிகளை நீங்கள் அதிமுக கிட்ட கேட்டு பெறணும், நிர்வாகிகளை போட்டு வேலை செய்யணும். அண்ணாமலை வந்து பிரச்சார குழு தலைவராக அவர் அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து ஒரு மக்கள் கூட்டத்தை ரெடி பண்ணியிருக்காரு இளைஞர்களை, அவங்கள வச்சு இந்த சீட்ஸ் எல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணி நீ இறங்கி உன்னோட பிரச்சாரத்தை நீ வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு இவங்க அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அந்த ரிப்போர்ட் தான் அந்த 78 இடங்கள்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி 2ஆவது இடம் வந்திருக்கோம், அதெல்லாம் வாங்கி கொடுங்க, அது எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா அதிமுக கூட்டணிக்குள்ளே போய் இதை கேட்கும்போது இது வந்து வெறும் பாஜகக்கு இந்த 78 நம்பர்னா என்டிஏ கூட்டணின்னு சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் ஆல்ரெடி தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க, பாமகக்கு ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தேமுதிகக்கு ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர அந்த கூட்டணியில் அப்போ எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து சீட்டு கொடுக்கணும், டிடி தினகரன் கட்சி அமமுகவுக்கு சீட்டு கொடுக்கணும், ஜான் பாண்டியன் இருப்பார், கிருஷ்ணசாமி சார் இருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா அப்போ அது 100 ஆயிடும். இவங்க 100 சீட் டிமாண்ட் பண்ணால் அதிமுக கொடுப்பாங்களா? வெறும் 134 சீட்டில் அதிமுக நிற்கணும் அப்படின்னா அவங்க 100 சீட்டில் ஜெயிச்சிட முடியும்னா கூட கூட்டணி எப்படி கூட்டணி இல்லாமல் ஆட்சி இல்லாமல் அமையாது. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் டிமாண்ட் என்னவாகும்? அப்போ துணை முதல்வர் கேட்டால் ஆட்சியில் பங்கு வந்துடும். அப்போ 134 கொடுக்க முடியாது, நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதிமுக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ கேண்டிடேட்ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க போர்க்கொடி தூக்குவாங்க, தனியாக கூட நிற்கலாம், எதுக்கு நம்ம போய் 100 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் தான் அஇஅதிமுக பாஜக கூட்டணியே உடையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இவங்க கேட்கறது கேட்கறான், கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாமகவும் தேமுதிகவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாவேகா அண்ட் அதிமுக கூட்டணிக்கு நடுவில் தான் இருக்கிறாங்க. பாஜக என்டிஏ கூட்டணிக்குள்ளே இல்லை. இருந்திருந்தா அவங்க இப்பவே போய் சைன் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைச்சிருக்கும். அவங்க 2 பேரும் அதில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. திமுக கூட்டணியில் இடமில்லாத பட்சத்தில் அதிமுகவை காட்டி தாவேகாவிடமோ தாவேகாவை காட்டி அதிமுகவிடமோ சீட்டு வாங்குறது தான் தேமுதிக அண்ட் பாமகவுடைய நிலை. அப்போ அதிமுக கூட்டணி ஒன்று தனியாக அமைய போகுதுன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி முறியறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது 3வது அணியாக மாற வாய்ப்பு இருக்குது. அது 3வது அணியாக மாறுச்சுன்னா தாவேகா விஜய் அதிமுக கூட போவாரா, இல்லை தாவேகா நம்பர் 2க்கு தனியாக நிற்பாங்களா அப்படின்றதெல்லாம் தான் இந்த 6 மாதத்துக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். தாவேகா உற்பத்தி பண்ண போறிய அந்த மக்கள் எழுச்சி தான் இது எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது. அதனால தான் இந்த 6 மாத காலம் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி. ஓகே பிரதர், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.